ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பெங்காலி ரெசிபி தான். ஷுக்தோன்னு பேர். இது நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவாங்க. இதில் நோ ஆனியன், நோ கார்லிக், நோ டொமேட்டோஸ். ஆனால் டேஸ்ட் இருக்குது, அப்படியே அள்ளும், அப்படியே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது என்னென்னாக்கா ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்லாம் இது பண்ணுவாள் இந்த ரெசிபி. இது அவியல் மாதிரி இருக்கே வெஜ்ஜு. இதில் தேங்காய் போட மாட்டா, தேங்காய் வேணுங்கிறவா போட்டுக்கலாம். அதாவது இதுலேயே டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் இருக்குது பண்ணுறது. நான் இன்றைக்கி ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்டைல் ஃபேமஸ் இது என்னென்னாக்க கடுகு, கசகசா, கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி அது ஒரு பேஸ்ட் பண்ணி அது பண்ணுவாங்க. இது நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறது இது வேறு ஸ்டைல் காமிச்சிருக்கேன். அந்த கடுகு மஸ்டர்ட் பேஸ்ட் அரைச்சது அதுவும் நம்ம கம்மிங் எபிசோட்ஸில் அதுவும் பார்க்கலாம். இந்த ஷுக்தும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தோட சூடான சாதத்தை இது ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டா போகிறோம். இதுக்கு ஒரு தொகையல் வேணும், ஏதான ஃப்ரை ஐட்டம்ஸ் வேணும், அந்த அப்பளம் வடை வேணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இனி இது ஒரு கம்ப்ளீட் மீல். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். வாங்குவோம் அதை எப்படி பண்ணினேங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம அவியல் மாதிரி தான் ஏகப்பட்ட காய்கறிகள் இதுக்காகும். என்னெல்லாம் காய்கறிகள்னு பார்த்தோம்னா முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய், பாற்காய், உருளைக்கிழங்கு. இதில் பாற்காங்கிறது கம்பல்சரி. கூடவே சக்கரவள்ளி கிழங்கும் இது வாழைக்காயும் போடுவா. இன்றைக்கி இல்லை, அதனால நான் போடலை. இது இன்னொரு ஐட்டம். இது பேர் பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த குழம்பு வடான்னு சொல்கிறோமே, அதுதான் உளுத்தம்பருப்பில் பண்ணினது. இது கம்பல்சரி. இதுவும் பாற்காயும் கம்பல்சரி ஐட்டம் ஷுக்தோக்கு. இது ஒரு டம்ளர் பால். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இதில் கார்னிஷிங்க்கு நம்ம எப்படி கடுகு சீரகம் தாளித்து கொட்டுறோமோ பாஞ்ச் போடுறோங்கிறது போடுவாள். இது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்லேயே ஈஸிலி அவைலபிள். அதே மாதிரி ராந்துனி. இந்த ராந்துனிங்கிறது சிலரி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. கூடவே தேஜ்பாத்தா, அதாவது பேலீஃப். முதல்ல இந்த பாஞ்ச்பூரன் இருக்கு இல்லையா, இதை 1 டேபிள் ஸ்பூன் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி வச்சுட்டுறணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிடணும். இது இப்போ பொடி பண்ணி ஒரு கப்பிலையோ கிண்ணத்துலையோ போட்டுட்டு மூடி வச்சிடணும், இல்லைன்னா வாசனை போய்டும். இது இந்த பாஞ்ச்பூரன் காமிச்சேன் இல்லையா, ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணினது, அதை பவுடர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது இந்த ராந்துனி. இது கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இஞ்சியை நம்ம திருவி வச்சுக்கலாம், இல்லை அரைக்க முடிஞ்சால் அரைச்சி வச்சுக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் இது வேணும், அவ்வளோதான். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த பொடியை முதல்ல வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். கத்திரிக்காய் போடணும். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி இதில் வச்சுருக்கோம். தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம். எண்ணெயில் பாற்காயை பொரிச்ச மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வறுத்துட்டோம். இதை எடுத்துக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இது எல்லாத்தையும் பால் பாயில்டு பண்ணிக்கலாம். அதாவது வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுடணும். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணிட்டுட்டோம். அதாவது வறுக்க வேண்டியதை வறுத்து வச்சுன்னுட்டோம், ஃப்ரை பண்ணிட்டோம். இது பார்பாயில்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு முருங்கெல்லாம் காமிச்சேன் இல்லையா, அது. அப்புறம் மசாலா சின்னதாக அரைச்சி வச்சுக்கணும் சொன்னேன்ல. இது இந்த பாஞ்ச்பூரனோடது ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர்டு. இது ராந்துனி. இது ஜலம் விட்டு கொஞ்சமாக நமக்கு வேணுங்கிறது 1 டேபிள் ஸ்பூன் அது போட்டுக்கலாம். இது இஞ்சியும் ரொம்ப கம்பல்சரியாக போடுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இது வேணும். இப்போ கார்னிஷிங்க்கு எடுத்த உடனேயுமே இந்த பேலீஃப் போட போகிறோம். 2 மிளகா வத்தல், அவ்வளோதான். ஏன்னா இது அப்படி இன்னும் காரசாரமாலாம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும், ஸ்பைசியாக இருக்காது. முதல்ல இந்த எண்ணெய் வச்சுட்டுருக்கோம், இந்த மஸ்டர்ட் ஆயில் தான். அதில் இந்த தேஜ்பத்தாவை போட்டுணுலாம். மிளகா 2ஓ 3ஓ போட்டுக்கோங்க, போகிறோம். இதை ஒடிச்செல்லாம் போட மாட்டா, அதை அப்படியே தான் போட்டுவிடுவா. இந்த பாஞ்ச்பூரன் கொஞ்சமாக இப்போ தாளிச்சும் கொட்டணும். மிளகா கருக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுக்கணும்.
இந்த வேக வச்ச காய்கறிகள்லாம் இந்த தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த வேக விட்டு ஜலத்தை விட்டறியாதீங்கோ, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இதில் இப்போ இந்த வேக வச்ச ஜலம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். இப்போ நம்ம திறக்கலாம். நல்லா இதை ஃப்ரை ஆகிட்டு பாயிலும் ஆகிட்டு நல்லா குக் ஆகிருக்கணும், அதான் கணக்கு. இந்த இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ராந்துனின்னு சொன்னேன்ல, அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணின வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டுடணும். இந்த பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு டம்ளர் ஊற்றணும். ஜலமும் கொஞ்சம் விட்டு 1/2 டம்ளர் போல் விட்டுக்கணும். இந்த பொடி பண்ணி வச்ச இந்த பாஞ்ச் புரோனை போட்டுடணும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சுடலாம் நம்ம. இது இப்போ குக் ஆகிடுத்து, இறக்கிடலான்னு சர்விங் பவுலுக்கு மாட்டிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கினா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் சர்க்கரையை போட்டுடணும். இது இப்போ ஒரு சர்விங் பவுலில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல இதில் நல்ல சூடான சாதத்து மேலே இதை போட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுன்னு டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட். ஸோ இந்த சுக்து நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸி கூட பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தாலே இதில் இன்னொரு வெர்ஷன் இருக்குது. கடுகு கசகசா 2 பேஸ்ட் பண்ணி அரைச்சி அது போடுவேன். அதுவும் ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது பண்ணுறதுல. So enjoy your shukto. Bye friends.